சக்தியும் சிவனும் இணைந்தே இருக்கின்றார்கள். நம்ம வினைகளை தீர்ப்பார்கள். ஐயா ஆடியோ வரலைங்கய்யா. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரத்தில் 8வது அத்தியாயம் ஆதார ஆதேயம் பாடல் 1157 பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் இருக்கின்றது. மாதும் நல்லாளும் மணாளச்சிருந்திட பாதி நல்லாளும் பகவனுமானது சோதி நல்லாளை துணை பெய்ய பல்லிலே வேதனை தீர்த்தரும் வெள்ளடையாமே. மாது நல்லாளும் மணாளன் இருந்திட பாதி நல்லாளும் பகவனும் ஆனது சோதி நல்லாளை துணை பெய்ய வல்லிரே வேதனை தீர்தரும் வெள்ளடையாமே. இதன் விளக்கமாக சரவணனையா தளத்திலிருந்து நேற்றைய பாடலில் பார்த்தபடி சாதகரின் 5 புலன்களையும் தடுத்தருளி பேரளவுடன் நன்மையின் வடிவமாக வீற்றிருக்கின்ற இறைவியானவர் இறைவனுடன் சேர்ந்து அவனில் சரிபாதியாக இருக்கின்ற போது ஜோதி வடிவத்தில் பூரண சக்தியாக வீற்றிருக்கின்றார். இந்த இறைவியை தமது உயிருக்கு துணையாக பெற்றுக்கொள்ள முடிந்த சாதகர்களுக்கு வினைகளினால் வரும் துன்பங்களை தீர்த்து அவர்களோடு இருக்கும் மாசு மலங்களை அகற்றி தூய்மையாக்கி அருளுகின்றாள் இறைவி. உட்கருத்தாக இறைவி தன்னுடைய பெண்ணம்சத்திலேயே இருந்தாலும் சரிபாதி ஆணம்சத்திலும் இறைவனோடு சேர்ந்து வீற்றிருக்கின்றார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இன்னொரு தளமான தேவாரம்.org கொடுத்திருக்கிற விளக்கத்தை பார்ப்போம். சக்தி தனது மணாளனாகிய சிவன் ஒருபோதும் தன்னை விட்டு நீங்காதிருத்தலினாலே ஒரு பாதியே தானாய் மற்றொரு பாதி அச்சிவனாய் இருக்கின்றார். இந்நிலை எக்காலத்தும் வேறுபடுதல் இல்லை என்றபடி அத்தன்மையை உடைய ஒளி வடிவினாலாகிய அவளை துணையாக உங்கள் உள்ளத்தில் இருத்த வல்லீராயின் எல்லா துன்பமும் நீங்கும். வெளுக்கப்பட்ட ஆடை போல ஆன்மா மும்மலங்களும் நீங்க தூயதாய் விளங்கும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இன்னொரு பிரதியில கொடுத்திருக்கிறதை பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் எளிமையா கொடுத்திருக்காங்க. மாது நல்லால் நம்மை இயக்குவாள் அப்படிங்கிற தலைப்புல கொடுத்திருக்காங்க. வேதனைகள் தீர்ப்பாள் அப்படிங்கிற தலைப்புல கொடுத்திருக்காங்க. கண்டத்துக்கு கீழே நிகழ்வதை அறியும் ஆவல் இல்லாத போது, அதாவது கண்டம்னா கழுத்துக்கு கீழே நிகழ்வதை அறியும் ஆவல் இல்லாத போது சக்தி தேவிய சிற்சக்தியாய் சிவனுக்கு சமமான அறிவுடன் விளங்குவார். இங்கனம் சமமான நிலையில் இறைவனும் இறைவியும் இருக்கும்போது ஒளி வடிவான அன்னையை தியானிக்க வேண்டும். அப்போது செயல்வழி செல்லும் சக்தி நிலை கெடும், துன்பங்கள் மறையும். சாதகன் உடலை தாண்டி விட்டு வெளியில் வந்து விளங்குவார். நேற்றைய பாடல் குறித்து ஐயா கிட்ட அர்த்தனார் ஐயா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சரி இது குறித்து இன்னொரு ஆதிசங்கரர் சொன்ன ஒரு தத்துவ போதம் சொல்லி ஒரு நூல்ல இருந்து எடுத்து படிச்சு காமிச்சிட்டு இருந்தேன். இதோட ஒத்து போறேன்னா இதே போன்ற கருத்துக்களை அவர் சொல்லியிருந்தார். நேற்று நம்மளுடைய நேரம் முடிகிற நேரத்துல ஐயா சொன்னாரு, நீங்க அதை படிங்க இருக்கு சரியா இருக்கும் அப்படின்னாரு. இன்றைய பாடலுக்குமே அது சரியாக இருக்கிற ஒரு இதுதான். அதை நான் படிக்கிறேன். கிட்டத்தட்ட இப்ப நாம படிச்ச 3 பிரதிகள்ல இருக்கிற அந்த கருத்தை தான் அந்த இதுலயும் சொல்லியிருக்குது. அதாவது ஆதிசங்கரின் தத்துவ போதம் அப்படிங்கிறதுல அதாவது ஜீவன் முக்தன் மற்றும் கர்மங்கள் பற்றி அப்படின்னு சொல்லி தலைப்புல கொடுத்திருக்காங்க. உபநிடதங்கள் போதிக்கும் மகா வாக்கியங்களாலும் சத்குருவின் உபதேசத்தாலும் எல்லா பிராணிகளிலும் பிரம்ம புத்தி யாருக்கு ஏற்பட்டதோ அவர்களே ஜீவன் முக்தர்கள் ஆவார். அப்படின்னா என்ன? பிரம்ம ஞானிகள் எல்லா பிராணிகளையும் பிரம்மமாகவே காண்கின்றனர். இதையே பகவத்கீதையும் பின்வருமாறு கூறுகிறது. கல்வியும் அடக்கமும் நிறைந்த பிராமணனிடத்தும் பசுவினிடத்தும் யானையினிடத்தும் நாயினிடத்தும் அவ்வாறே நாயை உண்ணும் புலையனிடத்தும் ஆத்ம ஞானிகள் பிரம்மத்தையே காண்கின்றனர்.
ஜீவன் முக்தன் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா, நான் இந்த உடல், நான் ஒரு மனிதன், நான் பிராமணன், நான் சூத்திரன் என்ற திடமான எண்ணம் இருப்பது போன்று, நான் பிராமணன் அன்று, நான் சூத்திரன் அன்று, நான் உடலை கொண்டிருக்கும் மனிதன் அன்று, ஆனால் நான் எதிலும் பற்றாமல் இருக்கும் சச்சிதானந்த வடிவானவன், ஞான வடிவானவன், எல்லாவற்றிற்கும் உள்ளே உறையும் அந்தர்யாமியாய் இருப்பவன், சிதாகாச வடிவாக விளங்குபவன் என்னும் திட நிச்சய ஞானத்தை உணர்ந்தவர் ஜீவன் முக்தன். நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்னும் இந்த அபரோஷ ஞானத்தால் ஒருவன் எல்லா கர்மத்தலைகளில் இருந்தும் விடுபட்டவனாக ஆகிறான். இதான் நம்ம இப்ப அந்த விளக்கத்துல பாடலுக்கான இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற 1154 பாடலுக்கான விளக்கத்திலையும் இதான் சொல்லியிருந்தது. அதாவது அஞ்ஞானத்தில் இருக்கும் வரை ஒருவன் தன்னை தனது உடலிலும் பிறவியால் ஏற்பட்ட ஜாதி முதலியவற்றிலும் ஐக்கியப்படுத்திக் கொள்கிறான். அதனால் பேத புத்தி கொள்கிறான். எனவே தன்னை மனிதன் என்றும் இன்ன ஜாதியை சேர்ந்தவன் என்றும் கூறிக்கொள்கிறான். ஆனால் ஜீவன் முக்தனாக உள்ள பிரம்ம ஞானிக்கு எந்த பேதமும் கிடையாது. வேதங்களை கற்பிக்கும் அஞ்ஞானத்தை கடந்தவர் அவர். அஞ்ஞானிக்கு எப்படி திடமாக பேத புத்தி இருக்கிறதோ அதே போன்று திடமாக ஞானிக்கு அபேத புத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. இது மேற்கொண்டு இதுல ஜாதி, சேர்க்கை, குலம், கோத்திரம் ஆகியவற்றுக்கு அப்பாற்பட்டதும், பெயர், வடிவம், குணம், குற்றம் ஆகியவையற்றதும், இடம், காலம், பொருள் முதலியவற்றை கடந்து உள்ளதும் எதுவோ அந்த பிரம்மமாக நீ உள்ளாய் என்பதை புத்தியில் தியானம் செய்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மூவகை கர்மாக்கள் பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, கர்மங்கள் 3 வகைப்படும் சொல்றாங்க. நமக்கு தெரிஞ்சதான் ஆகாமி கர்மங்கள், சஞ்சித கர்மங்கள், பிராரப்த கர்மங்கள் என கர்மங்கள் 3 வகைப்படும். இது நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு. மனிதன் செய்யும் சிந்தனை உட்பட மனதால் உடலால் செய்யும் அனைத்து செயல்களும் 2 விளைவுகள் கொண்டவை. ஒன்று பார்க்க உணர முடிகின்ற விளைவு, இன்னொன்று கண்ணுக்கு தெரியாத விளைவு. நேர்மறை செயல்களுக்கு விளைபவை புண்ணியம், எதிர்மறை செயல்களுக்கு விளைபவை பாவம். புலப்படும் விளைவுகள் மனிதனின் வாழ்வில் விரைவில் ஏற்படும். புலப்படாத விளைவுகள் அப்பிறவியில் அல்லது மற்ற பிறவிகளில் உறுத்தும். அதாவது புலப்படும் விளைவுகள் மனிதனின் வாழ்வில் விரைவில் ஏற்படும். புலப்படாத விளைவுகள் அப்பிறவியில் அல்லது மற்ற பிறவிகளில் உறுத்தும். ஒரு மனிதன் ஒரு பிறவியில் செய்யும் செயல்களின் விளைவுகளில் அந்த பிறவியில் அனுபவிக்கப்படாதவை மரிக்கும் போது மிச்சம் இருக்கும். புது உடல் எடுக்கையில் இது தொடரும். இவை சஞ்சித கர்மம். ஞானம் ஏற்பட்ட பிறகு ஞானியின் உடலால் செய்யப்படும் புண்ணிய பாவ வடிவான கர்மங்கள் ஆகாமி கர்மங்கள் எனப்படுகின்றன. பல கோடி ஜென்மங்களுக்கு காரணமாகவும் முன்னர் செய்த செயல்களால் சம்பாதிக்கப்பட்டதாகவும் உள்ள கர்மங்கள் சஞ்சித கர்மாக்கள் ஆகும். பிராரப்த கர்மா என்பது ஜீவனின் இந்த பிறப்பில் பலனளிக்கும் சஞ்சித கர்மாவின் பகுதியாகும். இந்த உடலை தோற்றுவித்து இந்த உலகத்தில் ஒருவன் அனுபவிக்கும் சுகம், துக்கம் முதலியவற்றை எந்த கர்மம் கொடுக்கிறதோ அதற்கு பிராரப்தம் என்று பெயர். அதாவது இந்த உடலை தோற்றுவித்து இந்த உலகத்தில் ஒருவன் அனுபவிக்கும் சுகம், துக்கம் முதலியவற்றை எந்த கர்மம் கொடுக்கிறதோ அதற்கு பிராரப்தம் என்று பெயர். அனுபவிப்பதால் மட்டுமே பிராரப்த கர்மங்கள் அழிகின்றன என்று கூறப்பட்டுள்ளதால் பிராரப்த கர்மங்கள் அனுபவத்தால் அழிகின்றன. நான் பிரம்மமாக இருக்கின்றேன் என்னும் தினமான ஞானத்தால் சஞ்சித கர்மம் அழிகிறது. சஞ்சித கர்மம் அழிகிறது. நான் பிரம்மமாக இருக்கின்றேன் என்னும் தினமான ஞானத்தால் சஞ்சித கர்மம் அழிகிறது. ஆகாமி கர்மங்களும் கூட ஞானத்தால் அழிகின்றன. மேலும் ஆகாமி கர்மங்களும் ஞானிகளுக்கும் தாமரை இலை தண்ணீர் போன்று எந்த சம்பந்தமும் கிடையாது. மேலும் யார் பிரம்ம ஞானியை போற்றி போகின்றனரோ அவர்களுக்கு அந்த ஞானி செய்யக்கூடிய ஆகாமி புண்ணியங்கள் செல்கின்றன. யார் பிரம்ம ஞானியை போற்றி போகின்றனரோ அவர்களுக்கு அந்த ஞானி செய்யக்கூடிய ஆகாமி புண்ணியங்கள் செல்கின்றன. எவர்கள் பிரம்ம ஞானியை நிந்தித்து வெறுக்கின்றனரோ அவர்களுக்கு அந்த ஞானி செய்யும் எல்லா ஆகாமி பாவ கர்மங்களும் மற்ற அனைத்து பாவ கர்மங்களின் பலன்களும் சென்றடைகின்றன. அந்த ஜீவன் முக்தர் புண்ணிய பாவங்களை உதறிவிட்டு செல்கிறார். அவரிடம் அன்பு கொண்டவர்கள் அவரது புண்ணியங்களையும் அவரை வெறுப்பவர்கள் அவரது பாவங்களையும் அடைகின்றனர் என்று
கௌஷிதகி உபநிடதம் கூறுகிறது. இப்படியாக ஆத்மாவை அறிந்த பிரம்மஞானி சம்சாரத்தை கடந்து பிரம்மானந்தத்தையே இங்கேயே அடைகின்றான். இதையே சாந்தோக்கிய உபநிஷம் ஆத்மாவை அறிந்தவன் சோகத்தை கடந்தவனாகிறான் என்கிறது. மிருதியும் ஞானி தனது உடலை காசியில் விடட்டும் அல்லது நாயை அடித்து உண்பவன் வீட்டில் துறக்கட்டும், ஞானத்தை அடைந்த மாத்திரத்தில் அப்பொழுதே அவன் ஆசைகள் ஏதுமற்ற முக்தனாக ஆகிறான் என்று கூறுகிறது. பிராரப்த கர்மாவை வாழ்வதன் மூலம் தீர்த்துவிட வேண்டும். அதனால்தான் ராமகிம்சர், பரமஹம்சர், ரமண மகரிஷி போன்ற ஞானிகள் இறப்பதற்கு முன் உடல் உபாதைகளால் அவதிப்படுவதை பார்த்திருக்கிறோம். அவர்களின் நோய் மற்றவர்களுக்கு துக்கத்தை மட்டுமே தந்தது. ஆனால் பாதிக்கப்பட்டது உடல் மட்டுமே. பாதிக்கப்பட்ட உடல் தானல்ல என்ற உறுதியான நம்பிக்கையுடன் அவர்கள் அதை பற்றி அலட்சியமாக இருந்தனர். இன்றைய பாடல் இதுதான் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். இதுதான் இந்த நாம பார்த்த 3 பிரதி, சரவணனையா பிரதி, தேவரம் டாக்டர் இன்னொரு பிரதிகளுமே இந்த இதெல்லாம் சொல்லுது. அவர்களின் நோய் அவர்களுக்கு துக்கத்தை மட்டுமே தந்தது. ஆனால் பாதிக்கப்பட்டது உடல் மட்டுமே. பாதிக்கப்பட்ட உடல் தானல்ல என்ற உறுதியான நம்பிக்கையுடன் அவர்கள் அதை பற்றி அலட்சியமாக இருந்தனர். இந்த ஞானத்தின் காரணமாக ஞானி இறக்கும் வரை முக்த புருஷனாக வாழ்ந்து ஜீவன் முக்தன் என்றும் அவனது நிலை ஜீவன் முக்தி என்றும் அழைக்கப்படுகிறது. அவன் ஜீவன் முக்தியை அடைந்த பிறகு அவனுக்கு செய்வினை உணர்வு இல்லாததால் ஆகாமி கர்மா அவனிடம் சேராது. மரணத்தின் போது ஜீவன் முக்தாவின் நுட்பமான போதங்களுடன் ஒன்றிணைகிறது. மேலும் ஸ்தூல உடலை உருவாக்கவோ அல்லது நுட்பமான உடலை நிலைநிறுத்தவோ எஞ்சிய கர்மா இல்லாததால் சாதாரண உடல் கலைக்கப்படுகிறது. சூட்சும சரீரம் கரைந்து விட்டதால் பிரதிபலித்த உணர்வான சிதபாசமும் கரைந்து சாட்சி உணர்வும் மொத்த உணர்வோடு ஒன்றாகிறது. இதற்கு விதேக முக்தி, மரணத்தின் விடுதலை என்று பெயர். இது ஆதிசங்கரின் தத்துவ போதம் அப்படிங்கிற இதுல இருந்து படிச்சது. இன்றைய பாடலுக்கு மிக பொருத்தமாக இருக்குது அப்படிதான் நான் நினைக்கிறேன். அர்த்தநாயகம் அதை சொல்லியிருந்தாரு. ஐயா சரவணனையா பாருங்கள் ஐயா. வணக்கம். ஸோ இன்னைக்கு பாடல் 1157. ஸோ தலைப்பு பார்த்தோம்னா ஆதார ஆதேயம். ஸோ 2 நாளாக வர முடியல, வேறு சில வகுப்புகள் இருந்தது. நாளைக்கு குரு பூசை வேறு இருக்கிறனால கொஞ்சம் பிஸியாக இருக்கும், அதனால் வர முடியல. ஸோ ஆதார ஆதேயம் என்றால் என்ன, முதல்ல அது பார்த்தா தான் அந்த தலைப்பில் இருக்க மீதி பாடல்களை ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அந்த பாடல்கள் மொத்தம் பார்த்தோன்னா ஒரு 100 பாடல்கள் இருக்கும் ஆதார ஆதேயத்தில். 1254 வரைக்கும் இருக்கும். இந்த இடத்துல 55 ஆரம்பித்து 54 வரைக்கும் கரெக்டாக 100 பார்த்த பாடல் வரும். பாடல் ஒன்றை ஒன்று ரொம்பவே சார்ந்து இருக்கும் முதல்ல. ஸோ ஒரு கண்டினியூட்டியாக நம்ம பார்த்தா மட்டும்தான் அதை முழுசாகவே புரிஞ்சுக்க முடியும். முதல்ல அது ஒன்று. இரண்டாவது, பூரண சக்திக்கு அடுத்தபடியாக வருகின்ற தலைப்பு. பூர்ண சக்தி என்றால் என்ன, அது எப்படின்றது ஓரளவுக்கு விளக்கமாக பார்த்தோம் இந்த இடத்துல. ஸோ அந்த பூர்ண சக்தியாக இருக்கக்கூடியவள், அவளுடைய தன்மை எப்படி நமக்குள்ளே நம்மை ஆதாரமாக தாங்கி கொண்டிருக்கின்றது அப்படின்னு புரிஞ்சிக்கலாம். எப்படின்னா, இப்போ பூர்ண சக்தி இருக்கு, அந்த சக்தி என்ன பண்ணுது, எந்த பொருளை தாங்கி இருக்கின்றது அப்படின்றதான் இந்த 100 பாடல்களுடைய கருத்து. ஸோ இந்த உலகத்தை எப்படி அது தாங்கி இருக்கிறது, எப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களை தாங்கி இருக்கிறது, இரண்டாவது இந்த உயிர்களை எப்படி அது மேல்நிலைக்கு கொண்டு செல்கிறது. அப்போ அதற்கு ஏதாவது ஒரு கருவி வேணும் இல்லையா? அந்த கருவியாக இருக்கக்கூடியது இந்த இடத்துல சக்கரங்கள் தான் முழுமையாகவே. இந்த சக்கரங்களுக்குள்ளே அந்த பூர்ண சக்தியானவள் எப்படி இருந்து இயங்கி கொண்டிருக்கின்றாள் அப்படின்றதான் இந்த 100 பாடல்களுடைய முழுமையான கருத்துமே இதுதான் இந்த இடத்துல. ஸோ இதில் 1157 இன்னைக்கு. ஸோ மாது நல்லாலும் மணாளன் இருந்திட அப்படிங்கிறாரு. ஸோ மாதுனா பேரழகோடு இருக்கக்கூடியவள், நல்லாள்னா இறைவி. இந்த இடத்துல நன்மையை மட்டுமே செய்யக்கூடியவள். ஸோ ரொம்ப அழகாக நன்மையை மட்டுமே செய்யக்கூடிய இறைவி இருக்கா, அவளோடு மணாளன் இருந்திட அப்படிங்கிறாரு. ஸோ மணாளன் என்று சொல்லப்படுவன் இறைவன் தான் இந்த இடத்துல. அதற்கான பெயர் காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, மணாளன் மண்ணை ஆள்பவன் அப்படின்னு பொருள். மண்ணை ஆள்பவன் அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மண்ணை இடத்தை ஆள்றவன் பொருள் அல்ல, இந்த உடலை ஆள்பவன். இந்த உடலும் மண்ணு தான் இந்த இடத்துல. ஸோ இந்த உடலை ஆள்பவன் இந்த இடத்துல எப்படி இந்த உடலை இயக்குகிறான், ஆட்டுவிக்கின்றான். ஸோ அவன் தான் இந்த இடத்துல மணாளன் இந்த இடத்துல. ஸோ
ஸோ அந்த இறைவனும் இறைவி 2 பேரும் சேர்ந்து இருக்காங்க. ஸோ இறைவன் என்ன பண்றாரு, இந்த உடம்ப ஆட்சி செய்றாரு இந்த இடத்துல. அவரோடு சேர்ந்து ரொம்ப பேரழகோடு நன்மையை மட்டுமே செய்து கொண்டு இருக்கக்கூடிய இறைவி அங்கு இருக்கின்றாள். ஸோ இதுல பாதி நல்லாலும் பகவனும் ஆனது அப்படிங்கிறார். ஸோ பாதி நல்லாலும் அப்படின்னா 2 பேருமே சரி பாதியா தான் இருக்கிறாங்க. இறைவன் இந்த இடத்துல ஆட்சி செய்து கொண்டு இருக்கின்றார். மனை ஆளக்கூடியவனாக ஆட்சி செய்து கொண்டு இருக்கின்றார். அவர் ஆட்சிக்கு ஏற்றவாறு இவ என்ன பண்றா இந்த இடத்துல செயல்படுத்துறா இந்த இடத்துல. ஏன்னா இந்த இடத்துல கட்டளையிடுபவர் ஒருவர், அது பாதி. அதை செயல்படுத்துபவர் பாதி. ஸோ இப்படி பாதி பாதியா புரிஞ்சுக்கணும். சரி சரிங்களா? ஸோ பாதி நல்லாலும் அப்படின்னா இந்த இடத்துல இறைவன் சொல்வதை அப்படியே இதை செயல்படுத்தக்கூடியவளாக இருக்கின்றாள் இவ. அவளும் என்ன நன்மையாக வடிவாகவே செய்கின்றாள் இந்த இடத்துல. அந்த இறைவனும் இறைவியும் பகவனும் ஆனது அப்படிங்கிறாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்தே இந்த இடத்துல பகவன்னா என்ன பொருள் அப்படின்னா, ஒரு 6 விதமான ஞானங்களின் மொத்த உருவம் தான் பகவம் இந்த இடத்துல. நம்ம பகவான் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல. ஸோ பகவான்னா யாருன்னா இந்த இடத்துல ஒரு 6 விதமான ஞானங்கள் இருக்கு. ஐஸ்வர்யம், ஞானம், செல்வம், இந்த இடத்துல வைராக்கியம், வீரியம், புகழ் என்று ஒரு 6 குணங்கள் இருக்கின்றது. இந்த 6 குணங்களின் மொத்த உருவம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. ஸோ பகவான் எல்லாத்தையும் உருவமாக இருக்கக்கூடிய அவன். ஸோ என்ன பண்றாரு, இந்த 6 விஷயத்தையுமே கொடுக்குறாரு இந்த இடத்துல. நமக்குள்ளே இருந்து கொண்டு இது 6மே கொடுக்குறாரு. அவர் ஜோதி நல்லாளை துணை பெற வல்லீரேல் அப்படிங்கிறார். ஸோ அவங்க இந்த இடத்துல இந்த பகவானும் இறைவனும் இறைவியும் சேர்த்து எப்படி இருக்காங்களாம், ஜோதி வடிவா இருக்காங்களாம். ஞானத்தின் உச்சமாக ஜோதி வடிவாக இந்த இடத்துல இருக்கிறாங்க. இந்த ஜோதின்றது நம்ம இப்ப கண்ணால பார்க்கக்கூடிய விளக்குல எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இல்லையா ஜோதி, இந்த ஜோதி கிடையாது. நமக்கு மனித அறிவுக்கு தெரிந்தது இந்த ஜோதி தான். ஆனால் அவர்கள் ஜோதி வடிவில் இருக்கிறது ஞானத்தின் உருவம் உச்சம். அதை உணரத்தான் முடியுமே தவிர்த்து கண்களால் பார்ப்பது என்பது மிக கடினம் இந்த இடத்துல. ஸோ அந்த ஜோதி வடிவாக இருக்கக்கூடிய நல்லாளை துணை பெற வல்லீரேல் அப்படின்னா, அவளை எப்படியாவது நம்மளுடைய துணைக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இல்லையா, அவர் எப்படியாவது, ஏன்னா அதுக்கு வல்லீரேல்னா அந்த வலிமை பெற்ற சாதகர்கள், செய்ய முடிந்தவர்களுக்கு அப்படின்னு பொருள். ஸோ அப்படிப்பட்ட இந்த ஜோதி இருக்கக்கூடிய இறைவிய எப்படியாவது நம்ம கூட வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வேதனை தீர்தரும் வெள்ளடையாமே அப்படிங்கிற. ஸோ வேதனை அப்படின்னு சொல்லப்படுறது என்ன, ஏற்கனவே செய்த பாவங்களை அனுபவிக்கக்கூடியது, இல்லை வினைகளால் அனுபவிக்கக்கூடியது, கர்மாவினால் அனுபவிக்கக்கூடியது, இதுதான் வேதனை. ஸோ நம்ம முன்ஜென்ம செய்த வினைகளால் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தையும் தீர்த்தரும் அப்படிங்கிற. ஸோ தீர்த்தரும் அப்படின்னா தீர்த்து அருளுகின்ற வெல் அடையாமேங்கிறார். வெல் அப்படின்னா இந்த இடத்துல வெண்மைன்னு பொருள் இந்த இடத்துல. ஸோ மாசு மலம் எல்லாத்தையும் சுத்தமா அகற்றினால் அந்த இடத்துல வெண்மை ஆயிடும் இந்த இடத்துல. ஸோ வேதனைகள் இருக்குன்னா என்ன பொருள், அந்த இடத்துல மாசு மலங்கள் இருக்கிறது என்று பொருள். ஸோ இது எல்லாத்தையும் தீர்த்துட்டாங்கன்னா அந்த இடத்துல வெண்மையாயிடுச்சு. ஸோ வெல் அடையாமைன்னா இந்த இடத்துல அவர்களுக்கு வெண்மையாக மாற்றி இந்த சாதகருக்கு அருளுகின்றார். அடையாமே அப்படிங்கிறார். அடையினா இந்த இடத்துல காப்பாத்துறது இந்த இடத்துல. ஸோ தூய்மையா மாற்றி அவன் என்ன பண்றாளாம், காப்பாற்றி அருளுகின்றாள். ஸோ இது 4வது அடிக்கு பொருள். ஸோ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா இறைவனும் இறைவியும் சேர்ந்து ஒரு 6 ஞானத்தின் வடிவாகவே இங்கு இருக்கிறார்கள். அவர்களை நாம் எப்படியாவது துணை பெற்று விட்டோமே ஆனால் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், நம்முடைய இந்த ஆதாராதயம்னா பூர்ண சக்தி நம்முடைய சக்கரங்களில் தான் வீற்றிருக்கிறார்கள். இந்த இடத்துல நம்மகிட்ட ஒரு 7 சக்கரம் இருக்கு இந்த இடத்துல. ஸோ 7 சக்கரங்களையுமே இந்த இடத்துல அவர்கள் வீற்றிருக்கிறார்கள். ஸோ சாதக பயிற்சியை செய்து அவர்களை எப்படியாவது நாம் துணை பெற்று விட வேண்டும் இந்த இடத்துல. ஸோ எப்படி சாதகம் செய்கிறது அப்படின்றதெல்லாம் இனி வர, ஏன்னா 100 பாடல் இருக்கு, இனி வரப்போட பாடல்ல சொல்ல போறாரு. முதல்ல இவர்கள் யார் என்று தான் சொல்றாரு. பூர்ண சக்திக்கு அப்புறம் எங்க இருக்காங்கன்னு சொல்றாரு. அவர்கள் எப்படியாவது நாம் துணை பெற்று விட்டோமே ஆனால் இந்த இடத்துல நம்மளுடைய வினைகள் அனைத்தையும் தீர்த்து நம்மை மாசு மலம் இல்லாமல் தூய்மையாக்கி நம்ம அடைபோல் காப்பாற்றி அருளுவார்கள். ஸோ இதான் அந்த பாடலுடைய கருத்து. நன்றி. நன்றி சரவணன் ஐயா. ஆமா வித்யாமா பாருங்க. வித்யாமா
இந்தியாமா இருக்கீங்களா? ஐயா சரவணன் ஐயா, நான் பேசுறது கேக்குது. சொல்லுங்க ஐயா. ஆமாங்க. இப்ப இது 100 பாடல் இருக்கு. ஒவ்வொரு பாடலுமே அது அது அதுக்கு ஒன்றை ஒன்று தொடர்ந்து வரணும்னு சொன்னீங்க. இப்ப நேத்து பார்த்த பாடலோட ஒரு மிக நெருங்கிய ஒரே 2மே கிட்டத்தட்ட ஒரே பொருள குடுக்குற மாரியான ஒரு இதாதான் இந்த நேற்றைய பாடலுக்கு உண்டான ஒரு இதுவுமே கூட. தரித்திருந்தாள் அவள் தன்னொளி நோக்கி விரித்திருந்தாள் அவள் வேத பொருளை குறித்திருந்தாள் அவள் கூறியறிந்து மனித்திருந்தாள் அவள் மாது நல்லாளே அப்படிங்கிற பாடல். இப்ப நீங்க ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க 100 பாடலுமே ஒன்றை ஒன்று தொடர்ந்து வரும் அப்படின்னு சொன்னீங்க. ஆமா. இது ஒண்ணே ஒன்று தொடர்ந்து வரும். அதாவது ஒரு கதை மாரி வரும். நம்ம ஏற்கனவே பூர்ண சக்தி தலை பார்க்கும்போதே விளக்கணம் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். அப்படியே ஒரு கதை மாரியே தொடர்ந்து கொண்டே இருக்கும் இந்த இடத்துல. ஸோ அதுபோலத்தான் இதுவும் தொடரும் இந்த இடத்துல. ஆனால் பாடல்களுக்கு வித்தியாசம் நிறைய இருக்கும் இந்த இடத்துல. 100% வேறு வேறு கோணங்கள்ல தான் இருக்கும். அதனுடைய பொருள், விளக்கங்கள் எல்லாமே. ஏன்னா வார்த்தை பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல குறிப்பிட்ட வார்த்தை இன்னொரு இடத்துல குறிப்பிட்டிருக்க மாட்டாரு. ஒரு இடத்துல மாதுன்னுவாரு, ஒரு இடத்துல பகவன்னுவாரு, ஒரு இடத்துல இறைவன்னுவாரு, ஒரு இடத்துல கடவுள்னுவாரு. மாத்தி 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 பயன்படுத்துவாரு. ஸோ அதற்கு ஏற்ற காரண பெயர்கள் நிறைய இருக்கு. ஸோ அந்த இடத்துல வச்சு பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியும் அந்த பாடலை முழுமையாக. அதே மாதிரி இப்ப பகவான் சொல்லும்போது 6 குணம் சொன்னீங்க. பொதுவா எண் குணத்தான் அப்படின்னு ஒண்ணு நம்ம பார்த்துக்கிட்டு வந்திருக்கோம். இப்ப நீங்க இது ஒரு அந்த எண் குணத்தானுக்கும் இப்ப நீங்க சொன்ன 6 குணம் அப்படிங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? இல்ல அதாவது நம்ம அது ஒரு சில தவறா வந்து பல பேர் விளக்கம் புரிஞ்சுக்கிறாங்க இந்த இடத்துல. ஏன்னா இறைவன் வந்து எண் குணத்தான் அப்படின்னா அவன் 8 குணங்களை கொண்டவன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. பட் அது 100% தவறான கருத்து. ஏன் தவறான கருத்துன்னா, அதை வந்து இறைவனுக்கு முதல்ல குணங்களே கிடையாது. திருமந்திரம் இவ்வளவு நாள் படிக்கிறோம். ஸோ அதனால ஓரளவு எல்லாருக்கும் புரியும். புரியுது, புரியுது. ஸோ அப்படிப்பட்ட அந்த இறைவனுக்கு வந்து 8 குணம் இருக்கு அப்படின்னு சொன்னா, அது மாறான ஒரு பொருளா வருது இல்லையா? நாமே ஒருத்தருக்கு குணம் கிடையாதுன்னு சொல்லிட்டோம். சொன்னதுக்கு அப்புறம் அவருக்கு 8 குணம் இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல ஒண்ணு நம்ம தப்பா பேசுறோம்னு புரிஞ்சுக்கிறோம்னு அர்த்தம். இல்லையா? ஸோ அப்ப அதுக்கு நான் பேசுறது கேக்குதுங்களா? புவர் கனெக்ஷன் வருது. கேக்குதுங்கய்யா. கேக்குதுங்கய்யா. உங்களோட கால் மட்டும் வர மாதிரி சிம்பிள் காமிக்குது. கேக்குது. சொல்லுங்க. சரி, நல்லது, நல்லது. ஸோ அப்படி எதுவுமே இல்லாதவர். அப்ப எது 8 குணங்கள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 8 குணங்கள் இருக்கு இந்த இடத்துல. ஸோ அறிவு, அன்பு, ஞானம், அமைதி அப்படின்னு சொல்லி ஒரு 8 விதமான குணங்கள் இருக்கு. இவ எல்லாருமே எப்படி பொருள் எடுத்துக்கிறாங்க? இறைவன் இந்த குணங்களை கொண்டவன் அப்படின்னு சொல்லி பொருள் எடுத்துக்கிறாங்க. ஆனா அது தவறு. ஏன்னா, அந்த குணங்களை நாம் எப்பொழுது பெற்றுக்கொள்கிறோமோ, அந்த 8 குணங்கள் சொல்லப்படுது. அந்த 8 குணங்களை எப்பொழுது நாம் முழுமை அடைகிறோமோ, அப்பொழுது நாம் இறைவனை அடைகிறோம் என்பதுதான் சரியான கருத்து. நாம் இறைவனாகவே ஆகிறோம் அப்படின்றது தான் அந்த இடத்துல பொருள். இப்போ ஒரு ஞானி இருக்கிறாரு அப்படின்னா, அந்த ஞானிக்கு 8 குணங்களுமே இருக்கும். ஏன்னா, அந்த 8 குணங்களை அவர் தான் பெற்றுக்கொண்டதால், இப்ப இந்த வல்லீரேல் அப்படின்னு வருது பார்த்தீங்களா? அந்த வலிமை பெற்றவர்களுக்கு இந்த இடத்துல. யார் 8 குணங்களை முழுமையாக பெற்றுக்கொண்டார்களோ, அவர்கள் இறைவனாகவே ஆகிவிடுகிறார்கள் இந்த இடத்துல. அதுதான் அதனுடைய கருத்தை தவிர்த்து, இறைவனுக்கு இங்க குணங்களே கிடையாது. சரிங்களா? ஸோ அதுதான் நீங்கள் சொன்ன 8 குணங்கள் இந்த இடத்துல. பட் இதில் சொன்ன குணம் என்பது இது வந்து எப்படி எடுத்துக்கலாம்? இதுக்கும் வந்து இறைவனுக்கு வந்து அந்த குணம் இருக்கு என்ற பொருள் அல்ல இந்த இடத்துல. சரிங்களா? இப்ப இதுல இருக்கக்கூடிய 6 பகவான் அப்படின்னு சொன்னது கூட, இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படி புரிஞ்சுக்கலாம். இறைவனுக்கு இந்த ஞானத்தின் மொத்த உருவம்னு தான் சொல்றோமே தவிர்த்து, ஞானம் என்ற குணம் அவருக்கு இருக்கு அப்படின்றது இந்த இடத்துல சொல்லல. சரிங்களா? ஐஸ்வர்யம் என்றால் என்ன இந்த இடத்துல? எதையுமே இப்ப ஒரு வாழ்த்துவாங்க இல்லையா? ஐஸ்வர்யம் பெற்று வாழ்க அப்படின்னு. அப்படின்னா என்ன? அவர்களுக்கு அந்த வினாடி எது தேவையோ, அது எல்லாமே அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய கருத்து. அப்ப இறைவனாக இருக்கக்கூடியவர் யாருக்கு எது வேண்டுமோ அதை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் அந்த இடத்துல வைத்திருக்கிறாரு இந்த இடத்துல. அதுதான் ஐஸ்வர்யம் அந்த இடத்துல. சரிங்களா? அதே மாதிரி அடுத்து வீரியம் அப்படின்னு சொல்லி அதுல ஒண்ணு இருக்கும். வீரியம்னா என்ன? யாருக்கு எதை வேண்டுமானாலும் கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. இறைவன் என்று யார் என்று தெரியாத கண்ணப்ப நாயனாருக்கு கூட ஞானத்தை கொடுத்தாரு. முழுமையான ஞானத்தை கொடுத்தாரு அவர் பக்தியை வச்சு. சரிங்களா? ஸோ அதுபோல இந்த இடத்துல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கு. அதை கொடுக்கக்கூடியவர் என்று தான் பொருள் எடுத்துக்கணுமே தவிர்த்து, அவர் அதை வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு பொருள் எடுத்துக்கிட்டா அது சரியாக இருக்காது அந்த இடத்துல. சரிங்களா ஐயா? நன்றி, நன்றிங்க. நல்ல விளக்கம். நன்றிங்க. நல்லது. ஐயா ஒரு கேள்வி ஐயா. விந்திய கௌரி சொல்லுங்கம்மா.
படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் அப்படின்னு 1956வது பாடலுக்கு உரையாசிரியர்கள் எழுதியிருக்காங்க ஐயா. ம் கழக வெளியீட்டுல படைத்தல், காத்தல், துடைத்தல், மறைத்தல், அருளல் அப்படின்னு எழுதியிருக்காங்க ஐயா. முரண்பாடா இருக்கு. நீங்க ம். எங்களுக்கு தெளிவான விளக்கம் சொல்லுங்க ஐயா. அதாவது இதுக்கு நேற்றைய பாடலுக்கு நீங்க கேட்குறீங்க இல்லையா? ஒரு நிமிஷம் இருங்க. ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. ஓகே ஓகே. ஏன்னா 5 என்று குறிப்பிடுறது இந்த இடத்துல 3வது அடியில் 5 என்ற எண் வருது இந்த இடத்துல. ஸோ தரித்திருந்தானவள் தன்னொளி நோக்கி வெறுத்திருந்தானவள் வேத பொருளை குறித்திருந்தானவள் கூறிய 5 மறித்திருந்தானவள் மாது நல்லாளே அப்படிங்கிறாரு இந்த இடத்துல. அதாவது இந்த 5 என்பது முதல்ல நான் 5 பூதங்களுக்கு நீங்கள் கேட்ட போதுக்கு நான் விளக்கம் சொல்றேன் தனியா இந்த இடத்துல. ஆனால் இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் இது வந்து 5 பூதங்கள் கிடையாது, 5 புலன்கள் இந்த இடத்துல. சரிங்களா? ஏன்னா இந்த இடத்துல இப்ப இந்த 5 புலன்கள் ஏன்னா இந்த பாடலுடைய கருத்து என்னன்னா ஆதார ஆதேயம். இறைவி பூர்ண சக்தி போன தலைப்புல பார்த்தோம். பூர்ண சக்தியா இருக்கக்கூடிய நம்மளுடைய சக்கரங்கள்ல வீட்டு இருக்கிறார் இந்த இடத்துல. வீட்டு இருந்து என்ன செய்கிறாள்? ஏன்னா சக்கரத்தை தாங்கி கொண்டு இருக்கின்றாள் இந்த ஆதாரம் ஆதேயம். ஸோ பூர்ண ஆதாரம் என்பது இந்த இடத்துல பூர்ண சக்தியும் அந்த சக்தியினால் தாங்கப்படும் பொருளும் அப்படின்னு தான் நம்ம அதுக்கு பொருள் அந்த தலைப்புக்கான பொருள். ஸோ என்ன தாங்கிட்டு இருக்கு சக்கரங்களை தாங்கி கொண்டு அவள் நிற்கின்றான் இருந்துகிட்டு என்ன பண்றா இந்த இடத்துல நம்மளுடைய ஐம்புலன்கள் இன்னைக்கு கண்ணாபின்னான்னு அலைஞ்சிக்கிட்டே இருக்கு இன்னைக்கு இல்லைங்களா? அது வந்து தடுக்கவே முடியல நம்மளால. அது விருப்பத்துக்கு தான் இயங்கிக்கிட்டே இருக்கு இன்னைக்கு இந்த இடத்துல. ஆனால் அவன் என்ன பண்றா இந்த இடத்துல அவளை நாம் உணரும் பொழுது பூர்ண சக்தியாக சக்கரங்களை வீட்டிருக்கக்கூடிய அவளை சாதக முறையெல்லாம் பின்னாடி வருது எப்படி செய்யறதுன்னு அவளை நாம் உணரும் போது அவன் என்ன பண்றா நம்மளுடைய 5 புலன்களை மறிக்கிறாள் இந்த இடத்துல. அதுதான் அந்த பாடல்ல வருது. குறித்திருந்தானவள் கூறிய 5 மறித்திருந்தால் மறித்தல்னா என்ன தடுத்தல் இந்த இடத்துல. ஸோ 5 புலன்களை என்ன பண்றா அவ அதன் வழியே வந்து வேலை செய்யாதபடி தடுக்கிறா அவளை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா. ஸோ அதுதான் அந்த பாடலுடைய கருத்து. அல்ல 5 புலன்கள்னா எடுத்துக்கணும் இந்த இடத்துல. 5 பூதங்கள் படைத்தல் காத்தல் அழித்தல்னு எடுத்துக்க கூடாதுன்றது ஒன்று. இரண்டாவது நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு இடத்துல துடைத்தல்னு வருது, ஒரு இடத்துல அழித்தல்னு வருது. இதை எப்படி பொருளா புரிஞ்சுக்கிறது? ஸோ இதான் உங்களுடைய கேள்வியா வருது. இது ஏற்கனவே நான் நம்ம வகுப்புலேயே பதில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படியெல்லாம் துடைத்தல் இந்த இடத்துல. அப்புறம் அருளல் மறைத்தல் அப்படின்னு வருது. ஸோ இதற்கான பொருளே வந்து எல்லாருமே நிறைய பேர் தப்பா தான் புரிஞ்சு வச்சிருக்காங்க இந்த இடத்துல. படைத்தல் என்ன பிரம்மா வந்து ஒரு உயிரை வந்து புதிதாக உருவாக்கி கொண்டு வந்து இந்த உலகத்துல போடுறாரு. அழித்தல்னா திருப்பி இந்த மனுஷனை வந்து அழித்து அவர்கள் இல்லாமே செல்கிறார்கள் அழித்து விடுகிறார்கள் அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அது அப்படி பொருள் அல்ல. இந்த உலகத்தில் இந்த இடத்துல பதி பசு பாசம் அனாதி எப்பயுமே இருக்கு அப்படின்றது திருமந்திரம் சொல்லிடுச்சு. அப்ப என்ன பொருள் இந்த இடத்துல? எந்த பொருளும் படைக்கப்படுவதும் இல்லை, எந்த பொருளும் உருவாக்கப்படுவதும் இல்லை இந்த இடத்துல. எல்லாமே இறைவனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரே பொருள் தான் இந்த இடத்துல. என்ன ஒண்ணு அது வினை ஆசைன்னு சொல்லிக்கலாம். ஆசைப்பட்டதன் காரணமா இறைவன் கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இதுக்கு தான் நம்ம புராண கதைகள் நிறைய சான்று வச்சிருப்போம். இப்ப சுந்தரருடைய வரலாறு பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு வந்து இறைவி அழகா அலங்காரம் பண்ணுவா. அலங்காரம் பண்ணோடனே தண்ணியில எட்டி பார்ப்பாரு. உடனே அழகான உருவம் தண்ணியில தெரியும். உடனே சுந்தரா வெளியே வான்னுவாரு. சுந்தரர் வந்துருவார் அழகான உருவத்துல. இந்த கதையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இறைவன் எட்டி தான் பார்க்கறாரு. அவர் ஒரு உருவமா வச்சுக்குவோம், உருவகப்படுத்திக்குவோம். அவர் உருவகத்துல ஒரு எண்ணம் தோணுது. அழகா இந்த உருவம் இருக்குன்னு தோணுது. உடனே அந்த உருவம் அவர் எண்ணம் வருது இல்லையா, அந்த எண்ணம் தான் வெளியில வந்துச்சு. அழகா இருக்குன்னு நினைச்சல போய் அழகா அனுபவிச்சுட்டு வா போ அப்படின்னு சொல்லி வெளில அனுப்பிச்சு வந்துடுது அந்த உருவம். இறைவன்ட்ட இருந்து பிரிஞ்சிடுது. திருப்பி இப்ப அழகா இருக்க உருவமா இருக்கக்கூடிய சுந்தரர் அங்க இருக்கக்கூடிய 2 பெண்கள் மேல ஆசைப்படுறாரு. ஆசைப்பட்டியா திருப்பி போ பெண்களுக்குன்னா உலகம்னா கீழே இருக்க 7வது உலகம் இருக்கு அங்க போய் ஆசைப்பட்டுவான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாரு திருப்பி. இப்படி இறைவன் கிட்ட இருந்து எல்லாருமே ஆசைப்படுவதன் விளைவாகத்தான் பிரிஞ்சுதான் வர்றோம் திருப்பி. திருப்பி இப்ப ஆசையை அனுபவிச்சு முடிச்சுனே சுந்தரர் எங்க போயிட்டாரு? இறைவன் கிட்டே போய் சேர்ந்துட்டாரு இந்த இடத்துல. ஸோ அப்ப பிரம்மா என்ன பண்றாரு இந்த இடத்துல? யார் என்ன ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஏற்ற இந்த 5 பூதங்களால் ஆன உடம்பை என்ன பண்றாரு? ஒண்ணு சேர்க்கிறாரு. 5 பூதத்தை ஒண்ணு சேர்த்து ஆசைப்பட்ட அந்த ஒரு உயிர் இருக்கு இல்லையா, அதை தூக்கி இந்த உடம்புக்குள்ள போட்டு கொடுக்குறாரு. இதுதான் பிரம்மா செய்யற வேலை. வேற எந்த வேலையும் செய்யல. அவர் படைக்கிறார் என்ன 5 ஒண்ணு சேர்த்து வச்சு ஒரு உதிரத்துக்கு உள்ள போடுற வேலையை பிரம்மா செய்யறாரு இந்த இடத்துல. திருமால் என்ன பண்றாரு? காக்குற வேலை. இப்போ உள்ளுக்குள்ள தனித்தனியா எல்லா பாகமும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. மூச்சு தானா போகுது, லிவர் தானா வேலை செய்யுது, கிட்னி தானா வேலை செய்யுது, ரத்தம் தானா சுத்துது இல்லையா? ஏதாவது ஒண்ணு நம்ம சொல்றோமா நீ இந்த வேலை செய்யுன்னு கட்டளை இடுறோமா? எதுவுமே கிடையாது. பிறந்ததுல இருந்து இறந்த வரைக்கும் ரெஸ்ட் இல்லாம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு இந்த இடத்துல. ஸோ இதை காக்குன்ற வேலையை தான் திருமால் செய்யறாரு. நீ ஆசைகளை அனுபவிக்கின்ற வரை இந்த பிறவிக்கு நீ 60 வயசு இருக்கியா 100 வயசு இருக்கியா அவனுடைய ஆசை வரைக்கும் இதை
இயக்கும் வேலையை அவர் என்ன பண்ணுவாரு, பார்த்துக்கிட்டே இயக்கிக்கிட்டே இருப்பார். ஒரு பெரிய ஃபேக்ட்ரிலன்னா மிஷினரி ஓடிக்கிட்டே இருக்கும். சூப்பர்வைசர் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாரு. இந்த இடத்துல வேலை ஒண்ணும் செய்ய மாட்டார். பார்த்துக்கிட்டே இருப்பாரு. மிஷின் எங்கேயாவது ஸ்டக் ஆகுதா, கரெக்ட்டா வேலை செய்யுதான்னு. அதுபோல அந்த காக்கும் வேலைய தான் திருமால் செஞ்சுக்கிட்டே இருக்காரு இந்த இடத்துல. அடுத்து அழிக்கும் வேலை இந்த இடத்துல. அழிக்கும் வேலை அப்டின்னா, இந்த இடத்துல அழிக்கிறாரு அப்படின்னு இல்ல, இல்லாம பண்ணிடுறாருன்னு இல்ல. ஒரு பொருளை இன்னொரு தன்மையாக மாற்றுகின்றார் இந்த இடத்துல. இப்ப நீங்க ஒரு பேப்பர நீங்க போட்டு எரிச்சிட்டா கூட, அந்த பேப்பர் அழிஞ்சு போச்சுன்னு பொருள் அல்ல. பேப்பர் கரியாக மாறி இருக்கிறது இந்த இடத்துல. தண்ணீர் எரிச்சு ஆவியா போனா கூட அது நீராவியாக மாறி இருக்கிறது, மேகமாக மாறி இருக்கிறது, மீண்டும் நீராக மாறுகிறது. ஸோ எந்த பொருளுமே இன்னொரு தன்மைக்கு மாறுகின்றது தான் இந்த இடத்துல அழித்தல் அப்படி இல்ல துடைத்தல் என்ற வார்த்தைய பயன்படுத்துறோம். துடைத்தல்னா நான் அந்த இடத்துல இல்லாம பண்றது. இப்ப தண்ணி இருக்கு. அதை இப்ப துடைச்சிட்டோம் அப்படின்னா, அப்ப தண்ணி அந்த இடத்துல இல்லன்னு பொருள் வருது. துடைச்சாச்சு அப்படின்னு சொல்றோம். ஆனா தண்ணி அங்க இல்லாம போதா? அங்க இருக்க தண்ணி துணியில வந்துருச்சு. இல்ல துணியில வர தண்ணி காஞ்சு ஒரு நீராவியா மாறிடுச்சு இந்த இடத்துல. இல்லையா? காத்தோட கலந்து திருப்பி அது நீராவி மொத்தமா சேர்ந்தோனே காத்த விட்டு திருப்பி மழையா தான் வந்துரும் இந்த இடத்துல. ஸோ எந்த ஒரு பொருளுமே அழிக்கவும் முடியாது, படைக்கவும் முடியாது. இதுல அருளல், மறைத்தல் அப்படின்னு ஒண்ணு வருது. இப்போ முன்னாடி சொன்னதுக்கே வரேன். இறைவன் கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் இறைவனுடைய ஞாபகம் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படி இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம வகுப்புல கூட சொல்லியிருக்கேன். இது 2, 3 வாட்டி சொல்லியிருக்கேன்னு நெனைக்கிறேன். இறைவனை பற்றிய ஞாபகம் இருந்துச்சுன்னா, அவன் ஆசைப்பட்டு வந்தத அனுபவிக்கவே முடியாது இந்த இடத்துல. அதனால தான் என்ன பண்றாரு, மறைச்சு வச்சுடுறாரு இந்த இடத்துல இறைவன். நீ சாமின்னு ஒருத்தருக்கு உன்னுடைய தாய் என்று ஒருத்தர் இருக்காரு. அவர மறைஞ்சு போ அப்படின்னு மறைச்சு வச்சுடுறாரு. அதனால தான் ஆசைகள்லாம் தீர்த்துக்கிட்டே இருக்கும். இப்ப அவர் ஞாபகம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, எந்த பொருள கொடுத்தாலும் சரி, அம்மா ஞாபகம் தான். குழந்தைக்கு மாரி. நான் அதுவும் நெறைய முறை சொல்லியிருக்கேன். ஒரு கடை தெருக்கு போய் குழந்தை எல்லா பொருளும் கேட்கும். ஆசைப்பட்டு அழுவும். வாங்கியே குடுக்க மாட்டா. அம்மா அழுதுகிட்டே வரும். ஆனா அம்மா காணாம போயிட்டான்னா, அவன் குழந்தை அழ ஆரம்பிச்சுரும் பயங்கரமா. எந்த பொருள் அது கேட்டுச்சோ, அதெல்லாம் கொண்டு வந்து குடுத்தா கூட எனக்கு வேணாம், எங்க அம்மா தான் வேணும்னு சொல்லி அழுவும் குழந்தை. ஸோ அதுபோல நம்ம அனுபவிக்கிறதுக்கு இந்த உலகத்த குடுத்துருக்காரு. இத அனுபவிடாப்பா அப்படின்னு சொன்னா, சாமி அம்மா ஞாபகம் இருந்துச்சுன்னா, நம்ம என்ன பண்றது? இதெல்லாம் அனுபவிக்க மாட்டோம். எப்ப பார்த்தாலும் அவர நெனச்சுட்டு அழுதுகிட்டே இருப்போம். ஸோ அவர்கிட்ட போகவும் முடியாம, ஆசைய அனுபவிக்கவும் முடியாம திண்டாடிட்டு உட்கார்ந்துட்டு இருப்போம். அதனால தான் மறைச்சு வச்சுர்றாரு. நீ முழுசா இதுதான் மறைத்தல் தொழில் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் தான் அருளல் தொழில். எப்பல்லாம் நம்ம வினைகள் அதையெல்லாம் தீர்த்துக்கிறோமோ, தீர என்ன ஆகுது? இந்த இடத்துல அவருடைய அருளினால் அந்த மறைத்தல் என்று சொல்லப்படுகின்ற மாயை விலக ஆரம்பிக்கிறது. மாயை விலக இறைவனை தெரிஞ்சுக்கிறோம். தெரிந்து கொண்ட பின்பாகத்தான் இந்த இடத்துல என்ன ஆகுது? இந்த இடத்துல ஆசைகளும் இல்லாமல் இறைவனிடையே போய் திருப்பி சரணடைறோம். சுந்தரர ஞாபகம் வச்சுங்க. அங்கிருந்து வந்தாரு, திருப்பி அவர்கிட்டயே போயிட்டாரு இந்த இடத்துல. ஸோ இப்படித்தான் நீங்கள் இந்த 5 விஷயங்கள நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்துல. சரிங்களாம்மா? ஐயா இத ஏற்கனவே நீங்க சொல்லி கேட்டிருக்கேங்க ஐயா. இன்னைக்கு இன்னும் கூடுதல் விளக்கமா ஒவ்வொரு சொல்லுக்கும் தெளிவா பொருள் சொன்னீங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நல்லதும்மா. நல்லது. நன்றி ஐயா. அம்மா சொன்ன மாதிரி கேட்டிருக்கோம். இருந்தாலும் மறுபடியும் நம்ம மறுபடியும் அது மறைச்சு போயிருது. மறுபடியும் மறந்துடுவேன். திருப்பி கேட்கும்போது மட்டும்தான் இதெல்லாம் வந்து திருப்பி நமக்கு ஞாபகம் வரும் இந்த இடத்துல. இன்னொன்று கேட்காதவர்களும் யாராவது இருக்கலாம். அதனாலதான் நான் சொல்லும்போதே சொல்லியிருக்கோம். தெரிஞ்சா கூட இன்னொரு சொல்றதுக்கு கேட்டவர்களுக்கு மறுபடியும் நாம அதை மறுபடியும் இது பண்ணிக்கிறதுக்கு ஒரு தெரியாதவர்களும் அறிந்து கொள்ள. ஸோ அதனால இந்த பாடல் முடிஞ்ச வரைக்கும் நான் இது எல்லா நாளும் வருவதற்கு முயற்சி செய்கிறேன். அப்போதான் நல்லா இருக்கும். இந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டான தலைப்பு. ஆதார ஆதாயம் வந்து 4வது தந்திரத்திலேயே கொஞ்சம் ரொம்ப நமக்கு புரிஞ்சு கொள்வதற்கு, உணர்றதுக்கு வந்து நிறைய விஷயத்த சொல்லிக் கொடுக்கும் அந்த பாட்டு. ஏன்னா நிறைய சொல்லுவோம். இதை அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள் நிறைய சொல்லுவோம். ஆனா ஆதார ஆதாயம் தலைப்பு மட்டுமே நம்ம அவ்வளோ சீக்கிரம் உணர முடியாது. தெரிஞ்சுக்குவோம். ஓ இப்படிதான் இருக்குமோன்னு சொல்லிட்டு. ஆனா உணர்றதுக்கு ரொம்ப எப்படா உணர்றதுன்னு கேட்டா தெரியாது. ஆனா இந்த ஆதார ஆதாயம் தலைப்பு ஒவ்வொரு வார்த்தையும் நம்மகிட்ட எப்படி சக்கரங்கள் இருக்குன்றத உணர்த்துறதுக்கான கருத்துக்களை ஆழ்ந்து சொல்லக்கூடிய பாடல்கள் ஆதார ஆதாயம் எல்லாமே. ரொம்ப நல்லா இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைப்பு இந்த ஆதார ஆதாயம் கூட இந்த இடத்துல. கொஞ்சம் கடினமான தலைப்பும் கூட. சொல்லுங்கய்யா. வாருங்கய்யா. இல்ல கடினமான தலைப்பா இருக்கும்போது இந்த மாதிரி உங்களை போன்றவர்கள் இன்னும் எளிமையா விளக்கி சொல்லும்போது இன்னும் ரொம்ப பொதுவா சொல்லுவேன். உங்களையும் கிருத்திகா அம்மா, வாசுதேவன் ஐயா இவங்கெல்லாம் ஒப்பிட்டு சொல்லும்போது நீங்க வந்து எங்களுக்கு கோனார் தமிழரை மாதிரி அப்படி ரொம்ப எளிமையா ரொம்ப டவுக்குள் புரியுற மாதிரி. அம்மா வந்து இந்த வைரமுத்து கவி மாதிரி கொஞ்சம் அடா புரிஞ்சதுக்கு அப்புறம் அடான்னு இருக்கும். ஆனா எனக்கு வாசுதேவன் ஐயா பேசுறது வந்து ஐக்கு கவிதை மாதிரி இருக்கும். எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப என்னை போன்றவர்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அது புரிந்தவர்கள் அது ரொம்ப வியந்து சொல்லும்போது ஆனா நமக்கு புரியலேங்கிற ஒரு ஏக்கமும் இருக்கும். நீங்க சொல்றது வந்து ரொம்ப எளிமையா ரொம்ப ரொம்ப சுலபமா இருக்கும். வாருங்களேன், தொடர்ந்து வாருங்களேன். எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். வாருங்க. நன்றி. நல்லது. அம்மா விந்தியாம்மா.
அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1157வது திருமந்திரம். துன்பம் தொலைய துணையும் ஆவாள். மாது நல்லாளும் மணாளன் இருந்திட பாதி நல்லாளும் பகவனுமானது சோதி நல்லாளை துணை பெய்ய வல்லீரேல் வேதனை தீர்த்தரும் வெள்ளடை யாமே. வெள்ளடை என்ற சொல்லின் பொருள் தெளிவாக வெளிப்படும் உண்மை. திருமந்திரத்தின் பொருள் பெண்ணில் பெருந்தகையான மகாசக்தி மணவாளனான பரம்பொருள் தன்னோடு தங்கிட தன் உடலில் பாதியை தந்ததினால் அப்பரம்பொருளும் பகவன் பகுப்பட்டவன் ஆயினன். இத்தகு பேரொளி பிளம்பாக சோதி சொரூபமாக இருக்கிற மகாசக்தியை துணையாக அடைய பெற்றால் சீவன்கள் துன்பமெல்லாம் தொலைந்து போகும் என்பது நிசமாகும். இன்னொரு உரையாசிரியர் வெள்ளடை என்பதற்கு பொருளாக அருட்பெரும் வெளி என்று பதிவிட்டுள்ளார். பெய்ய என்பதன் பொருள் கொல்ல, வேதனை என்பதன் பொருள் பிறவி துன்பம், வெள்ளடை இச்சொல்லின் பொருள் தெளிவு. திருமந்திரத்தின் பொருள் மாது நல்லாளாகிய திருவருள் தன் மணாளனாகிய சிவன் தன் மெய்யினில் செம்பாதி கொள்ள இடம் கொடுத்து பாதி நல் ஆயினாள். சிவனும் பகுப்புடையான் என்னும் பொருளில் பகவனாயினன். அத்தகைய அறிவு பேரொளி நல்லாளை தம் ஆருயிர் துணையாக கொள்ள வல்லாரின் பிறவி துன்பம் தீரும் அம்மை அருட்பெரும் வெளியாகும் என்று பொருளை பதிவிட்டுள்ளார். இதற்கு கொஞ்சம் இணையான பாடல் மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம். அரைசே அறியா சிறியேன் பிழைக்கு அஞ்சல் எண்ணி நல்லால் விரைசேர் முடியாய் விடுதி கண்டாய் வெண்ணகை கருங்கட் திரைசேர் மடந்தை மணந்த திருப்பொற்பதம் புயங்கா வரை சேர்ந்து அடர்ந்தென்ன வல்வினைத்தான் வந்த அடர்வனவே. வரை என்ற சொல்லின் பொருள் மலை, அடர்ந்து அன்ன நெருங்குதல் போன்று என்பது பொருளாகிறது. அடர்வன துன்புறுத்துகின்றன. வெண்ணிற பற்களையும் கடல் போன்ற கருங்கண்களையும் உடைய திருமகள் வணங்கும் திருவடியாய் மலைகள் ஒன்று சேர்ந்து தாக்குவது போன்று என்னை வினைகள் தாக்குகின்றன. வேந்தே, சிறியேன் குற்றத்தை பொறுத்து அஞ்சாதே என்று அருள் செய், விட்டுவிடாதே. வினைகளின் காரணமாகவே பிறவி எடுக்க வேண்டி இருக்கிறது. ஞானிகளுக்கு வினைகள் சத்ரு. வினையால் தொடர்வது பிறவி மட்டுமா? பிறவிதோறும் துயர்களுந்தான் என்று பாடலில் பதிவிட்டுள்ளார் மாணிக்க வாசகர். சிவபெருமானுடைய அருளுக்காக அவர் பல பாடல்களில் தான் உணர்ந்ததை பதிவிட்டுள்ளார். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நன்றிங்கம்மா. நேரம் கருதி நிறைவு செய்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன தகவலை சொல்லிடலாம்னு நினைச்சேன். சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, நாளைக்கு திருமூலர் குரு பூசை இருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் வருவதற்கு சாத்தியம் இருக்கிறதோ ஸோ அனைவரும் வளர்ந்து கலந்து கொள்ளுங்கள், திருமூலர் அருளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒரு தகவலை தெரிவிச்சிடுறேன். குரூப்பில் மெசேஜ் போட்டிருக்கேன். ஸோ இன்னைக்கு திருப்பி போடுவேன், ஏற்கனவே போட்டிருக்கேன் இன்விடேஷனு. ஸோ திருப்பி இன்னொருக்க நான் போடுறேன். நன்றி சரவணன் ஐயா. லட்சுமியம்மா வாருங்க. ஐயா வணக்கங்க ஐயா. சரவணன் ஐயா, இன்னைக்கு அருமையான டாபிக், ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. பகவானுடைய 6 குணங்கள், அப்புறம் இந்த காத்தல், அழித்தல், இந்த 5 தொழில்கள்
என்னைக்கு இருந்தாலுமே எல்லாமே ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு டாபிக் தாங்க ஐயா. நீங்க வந்து தயங்கவே கூடாது. இது எத்தன தடவையா இருந்தாலும் இன்னைக்கு நான் வந்து நியூ லிசனர் தான். இன்னைக்கு எவ்வளவு ஒரு ஒரு தெளிவு கிடைத்தது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள்ல வந்து பகவான் வந்து நிர்குணன், எல்லா குணங்களுக்கும் அப்பாற்பட்டவர் அப்படிங்கிறதும், ஆனா ஏன் இந்த இந்த 6 குணங்கள்ல அவர கொண்டு வந்து உள்ள வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கன்ஃப்யூஷன் இருந்துட்டே இருந்ததுங்க ஐயா. இன்னைக்கு வந்து உங்களுடைய இந்த இவ்ளோ டீட்டெயில்டான ரொம்ப சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் எனக்கு வந்து ரொம்பவே அற்புதமான ஒரு 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 தெளிவ குடுத்தது. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. இது மாரி சில சட்டிலான பாயிண்ட்ஸ் எல்லாம் ப்ளீஸ் என்னைக்குமே ஷேர் பண்றதுக்கு தயங்கவே தயங்காதீங்க. அத்தன பேரும் அறையில ஆவலா தான் இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப 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 சந்தோஷங்கய்யா. இன்னைக்கு ரொம்ப நன்றி. இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் உங்களுக்கு. நான் இது நீங்க சொன்ன பிறகு நான் வந்து யோசிச்சேன் இத கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டுன்னு. நான் வந்து இங்க கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கும்போது வந்து என்னுடைய அம்மா அவங்க வந்து நேத்தி வந்து இந்த ஸ்ரீ சக்கரத்த பத்தி எல்லாம் லலிதா சஹஸ்ரநாமத்துல சொல்லிக் குடுத்துட்டு இருந்தோம். இந்த 6 சக்கரங்கள் ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க அம்மா என்ன. எனக்கு அதுக்கு பதில் இல்ல. "நீ இவ்வளவு டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றியே, மூலாதாரம் என்ன, சுவாதிஷ்டானம் என்ன, மணிப்பூரகம் எல்லாம் என்ன, இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு இது எந்த விதத்துல நான் இத அப்ளை பண்ண போறேன்? எனக்கு ஒண்ணுமே தெரியலையே!" அப்படின்னு சொல்லி ஒரு 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 ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் வச்சாங்க. பட் எனக்கு அது தெரியலைங்க. எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்? எனக்கு அது சிம்பிளா ஒரு 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 நேரம் இருந்தா இன்னைக்கு இல்ல, எப்பயோ எனக்கு ஒரு ஒரு எக்ஸ்பிளனேஷன் மட்டும் குடுங்கய்யா. நன்றி. நிச்சயமாம்மா. இது இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, 4 மார்க்கங்கள் சொல்லப்படுது. 6 வழிமுறைகள் சொல்லப்படுது. சரிங்களா? இது 6 மார்க்கங்கள் என்று சொல்லப்படுவது தெரியும்னு நெனைக்கிறேன் எல்லாருக்கும். பக்தி மார்க்கம், கர்மயோகம், ஞான மார்க்கம், யோக மார்க்கம். இதுல யோக மார்க்கத்தில் போறவர்களுக்கு இந்த சக்கரங்களை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் இயற்கையிலேயே இருக்கும் இந்த இடத்துல. ஸோ அப்படி சப்போஸ் இயற்கையில் ஆர்வம் இல்ல அப்படின்னா கூட சரி, அவர்கள வச்சு பேசும்போது ஏதோ ஒரு ஆர்வம் தூண்டும். இத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த இடத்துல பக்தி மார்க்கத்துல போறாங்க இல்லையா? பக்தி மார்க்கத்தில் செல்பவர்களுக்கு, கர்ம யோகத்தில் செல்பவர்களுக்கு. ஏன்னா இந்த உலகத்துல எல்லாருமே இப்ப குடும்பத்துல இருக்கோம். அதனால எல்லாருக்குமே இந்த இடத்துல சரியையில் கிரியை, கிரியையில் சரியை. அப்படிதான் போயிட்டு இருக்கு இந்த இடத்துல. ஸோ கர்மாவில பக்தி, பக்தியில கர்மா. அந்த யோகத்துல தான் எல்லாரும் போய்க்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல அதை பற்றி அறிந்து கொள்வதற்கு பலருக்கு வந்து விருப்பம் இல்ல நிச்சயமாவே இந்த இடத்துல. ஏன்னா அவர்கள் செல்லும் பாதை வந்து பக்தி மார்க்கம். நீ அவங்க கிட்ட சாமிக்கு வச்சு நீங்க புராண கதைகள் எவ்வளவு வேணா சொல்லுங்க. நாள் ஃபுல்லா சொன்னாலும் அழகா கேட்டுட்டே இருப்பாங்க. லயிச்சு போய் கேட்பாங்க இந்த இடத்துல. சக்கரங்கள வச்சு பார்த்தா கேட்க மாட்டாங்க. இதே யோக மார்க்கத்துல போறவங்க கிட்ட நீங்க சக்கரங்கள வச்சோ, சாதகங்கள வச்சு எவ்வளோ பேசினாலும் நாள் ஃபுல்லா கேட்டுட்டே இருப்பாங்க. ஆனா பக்திய வச்சு கேட்டோம் அப்படி கதை சொன்னோம், புராண கதைகள் சொன்னோம்னா, இதெல்லாம் தெரிஞ்சு நான் என்னப்பா பண்ண போறேன் அப்படின்னுவாங்க. ஸோ அதனால யாருக்கு எந்த மார்க்கம் சரியானதோ, அதற்கு அவர்களுக்கு அதை பற்றி நாம் சொல்லிக் குடுக்குறவங்க சொன்னா மட்டும் தான் இந்த இடத்துல கரெக்ட்டா இருக்கும். மாற்றா சொல்லிக் குடுத்தோம் அப்படின்னா, அது கொஞ்சம் அவங்க மனமே ஏற்றுக்கொள்ளாது இந்த இடத்துல. ஸோ ஏற்றுக்கொள்ளாது அப்படின்றவங்க கிட்ட போய் திருப்பி திருப்பி நம்ம இல்ல நீ படிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோம்னா, அது சரியாவே இருக்காது இந்த இடத்துல. ஏன்னா அவங்க கரெக்ட்டான வழியில தான் போய்க்கிட்டு இருக்காங்க. போறவங்கள பாத திருப்பி கூட்டு போனா தப்பா போயிரும் இந்த இடத்துல. சரிங்களா? ஸோ அதனால இதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதிலா நான் பார்க்குறேன் இந்த இடத்துல. சரிங்களாம்மா? ஆனா வேற ஒரு கோணம் வேணா புரிய வைக்கலாம் இந்த இடத்துல. அது இன்னொரு நாள் நான் விளக்கமா சொல்றேன். அதாவது நான் சொல்றது சயின்டிஃபிக்கா. ஏன்னா இப்ப நேரம் இல்ல ஆல்ரெடி. எனக்கும் வேலை இருக்கு. ஏன்னா நாளைக்கு குரு பூஜைன்றதால நிறைய வேலை இருக்கு. ஸோ நாளைக்கு வகுப்புல நிச்சயமா இத பற்றிய மேற்கொண்டு சில விளக்கங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது. ஸோ அவங்க அந்த பாதைய பயன்படுத்த வேண்டாம். சக்கரங்கள வச்சு அவங்க வந்து முழுசா தெரிஞ்சு ஒண்ணும் பண்ண போறதில்ல, தியானம் பண்ண போறதில்ல, ஜெபம் பண்ண போறதில்ல. ஆனால் இந்த கர்ம யோகத்தில் அந்த சக்கரங்கள் எப்படி வேலை செய்கிறது, பக்தி யோகத்தில் இந்த சக்கரங்கள் வேலை செய்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அவர்கள் ஓ! இவ்ளோ விஷயம் இதுல இருக்கா அப்படின்ற ஒரு சின்ன எண்ணங்கள் தோன்றும். முழுமையா அவங்க தெரிஞ்சுக்கிறோம்னு விரும்புறாங்களோ இல்லையோ, ஓரளவு தெரிஞ்சுக்கணும்னாவது தெ புரிஞ்சுக்குவாங்க. தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆர்வமாவது வர ஆரம்பிக்கும். ஸோ அது நெறையா இருக்குன்றதுனால நாளைக்கு இத வச்சு நம்ம பேசலாம் நம்ம. நாளைக்கு ஆக்சுவலி குரு பூஜை. அதனால நாளைக்கு வரவ முடியுமான்னு எனக்கு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் வர முயற்சி செய்றேன். சப்போஸ் நாளைக்கு இல்லன்னா, அதுக்கு அடுத்த நாள் வந்து நிச்சயமா அதுக்கான பதில சொல்றேன்மா. சரிங்களா? ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப சிம்பிளான ஆன்சர். இது போதும் எனக்கு. ஒரு ஒரு மார்க்கத்துக்கு ஒரு ஒரு இது கரெக்ட்டான ஃபர்ஸ்ட் லைன்லயே சொல்லிட்டீங்க. ரொம்ப ரொம்ப புரு அ அ சிம்பிளா இருந்தது. ரொம்ப நன்றிங்க. எப்ப முடியுமோ நீங்க சொல்லிக் குடுங்க ஐயா. நன்றி, நன்றி. நன்றி. நன்றி சரவணன் ஐயா. நன்றி லட்சுமி அம்மா. அ லட்சுமி அம்மாவுக்கு இன்னொரு தகவல். சரவணன் ஐயாவோட தளத்துல அ அவருடைய காணொளிகள் இணைப்பு இருக்கும்.
நிறைய இதை பத்தி நிறைய நிறைய செய்திகள் அதுல அவர் எழுதியிருப்பார். நீங்க அதையும் கூட நீங்க பார்க்கலாம். ஒரு தகவலுக்காக சொல்றேன் உங்களுக்கு. நன்றி. கண்டிப்பா கண்டிப்பா பாக்குறேங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பா நான் ஃபாலோ இப்ப நம்ம பண்ணிக்கிறேன். ஐயா மேல ஐயா கொடுத்திருக்கிற லிங்க்லயே மேல போனீங்கன்னா அதுலயே வந்து உங்களுக்கு வந்து என்ன தலைப்புல இருக்குன்னா பதிவுகள் போட்டிருக்கோம். திருமந்திர வீடியோக்கள் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். நிறைய அவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பார். பாருங்க. ஐயா நெறியெல்லாம் கிடையாது. என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 1000 வீடியோ இருக்கு மொத்தமா. எனக்கு வந்து அதை பதிவிடுறதுக்கு நேரம் இல்லாம கொஞ்சம் வரைக்கும் போட்டு வச்சிருக்கேன். ஸோ கூடிய நீங்க சீக்கிரத்துல எல்லா வீடியோவும் போடுவேன் கனடா அப்படின்ற அமைப்புல அதுல விஷயம். பேசுறதெல்லாம் தான் எடுத்து போட்டிருக்கீங்க. அதுலயும் நீங்க ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசுறது போல ஒவ்வொருமே கேட்க தொடர்ந்து நாம எத்தனை நாளும் கேட்கணும் அந்த மாதிரி இருக்கும். அதுக்காக அவங்க தகவலுக்காக சொன்னாங்க. நன்றி. ஓகே ஓகே ஓகே. இல்ல நெறியான ஒரு வார்த்தையை சொன்னீங்களா, அதுக்காக வேற ஒண்ணும் இல்ல. அதுக்காக அதில் கூடிய சீக்கிரத்துல ஏன்னா இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் போடணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஸோ இங்க வந்துட்டோம். மேக்ஸிமம் ஒரு 1 மந்த்ல ஸ்டார்ட் பண்ண இந்த வருஷம் இறுதி 2024க்குள்ள ஸ்டார்ட் பண்ணிடுவேன். எல்லா வீடியோக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சமா அப்லோட் பண்ணதுக்கு செஞ்சிருவேன். ஸோ அப்போ நம்ம இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா பேசிட்டு இருக்கோம். எல்லா வீடியோக்களுமே அதுல உறுதியாவே இருக்கும் இதுல. சரிங்களா? நல்லது. நன்றி. நன்றி. நேரம் கருதி நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன் இன்றைய நிகழ்வு. திருமந்திரம் கேட்க, ஓத, பயில, அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு பெறுதலும் கிட்டும். யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற திருமூலரின் கூற்றுக்கிணங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை